வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை அரசியல் அரட்டை நிகழ்வில் ஓராண்டு கழித்து இடும்பாவனம் கார்த்தி திரும்ப கலந்துக்கிறாரு. அதனால் மீண்டும் கலந்து கொள்ளும் மகிழன் மற்றும் இடும்பாவனம் கார்த்தி இருவருக்கும் வணக்கம். தூய்மை பணியாளர் சிக்கல் இப்போ நடந்துச்சு, முடிவுட்டுருச்சு. இப்போது அந்த போராட்டத்தை அடித்து ஒடுக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஜல்லிக்கட்டும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அது ஒரு 7 நாள் போராட்டம், 8வது நாள் அடித்து விரட்டினாங்க. இதே தான் அதிமுக செஞ்சுது. அப்போ அதை அரசியலாக்கிறதுக்கு திமுக பல வகையில் முயற்சி செஞ்சுது. பெருசாக அது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பலன் அளிக்கலை. இந்த முறை திமுக அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டுலாம் வச்சாங்களோ, தூத்துக்குடியில் என்ன வச்சாங்களோ, ஜல்லிக்கட்டில் என்ன வச்சாங்களோ, அதை எல்லாத்தையும் திமுக இந்த முறை செஞ்சுருக்கு. அதுவும் வாக்குறுதி கொடுத்து காப்பாற்றாமல் செஞ்சுருக்கு அதை, அப்படிங்கிறது தான் இதில் முதன்மையான குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த போராட்டங்களையும் பார்த்துருக்கோம், இதையும் பார்த்துருக்கோம். அரசு 2 இடத்துல எப்படி கையாண்டுருக்குன்றதை பார்த்துருக்கோம். உங்களோட கருத்து? அதாவது 4 ஆண்டு காலமாக திராவிட மாடல், இது சமூக நீதி அரசு, விளிம்புநிலை மக்களுக்கான அரசு, அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லி எந்த பிம்பத்தை கட்டமைச்சாங்களோ அந்த பிம்பம் அவங்களாலே உடைக்கப்பட்டிருக்கு. அதாவது 13 நாட்களாக அவங்க போராடுறாங்க. அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், தனியார் மயம் கூடாது. அதாவது ஏற்கனவே அதிமுகவோட ஆட்சி காலத்தில் 10க்கும் மேற்பட்ட மண்டலங்களை தனியார் மயப்படுத்திட்டாங்க. அப்படி தனியார் மயப்படுத்துகிறப்ப இதே திமுக அதை எதிர்த்துச்சு. இப்போ 2 இடங்களை தனியார் மயமாக்குறாங்கிறத எதிர்த்து தான் அவங்க போராடுறாங்க. அந்த தனியார் மயத்துக்கு எதிராகவும் பணி நிரந்தரம் வேணும்னு அவங்க போராட்டம் செய்கிறாங்க. முதல்ல இந்த 13 நாட்கள் போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி அந்த கோரிக்கை நியாயமானதுன்னா நியாயமானது தான். ஏன்னா பாஜக அரசு தனியார் மயத்தை ஊக்குவிக்குது, அம்பானி அதானிங்கிற தனிப்பெரும் முதலாளிகளுக்காக ஆட்சி நடத்தார் மோடி, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தரவாக்குறாரு மோடி அப்படின்னு கடுமையாக பேசுறது இதே திமுக. நம்ம அவளை கூட போக தேவையில்லை. கடந்த ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பாக இந்த ரிப்பன் மாளிகை வாசலில் போராடினாங்கல்ல, அங்கேருந்து 1.7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு நிகழ்வு, இந்த சோசியலிச கியூபாவை பாதுகாப்போம் மீட்போங்கிற நிகழ்வு. அதில் ஐயா ஸ்டாலின் பங்கேற்று பேசுகிறப்ப கம்யூனிசம், சோசியலிசம், எங்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான உறவு கொள்கை உறவு, லட்சிய உறவு இதெல்லாம் பேசுது. நானே பாதி கம்யூனிஸ்ட் தான். ஆமாம், அதில் இந்த கம்யூனிசம், சோசியலிசம்ங்கிற இந்த சொல்லாடல்களே அடிப்படையில் தனியார் மயத்துக்கு எதிரானது தான். இவங்க தனியார் மயம் கூடாது, மாநகராட்சி ஏற்று நடத்தட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னா, தனியார் மயப்படுத்தினா இன்னைக்கு அவங்க வாங்குற சம்பளம் 22,950 ரூபா. தனியார் மயமாக்குனா அங்கே 16,950 ரூபா தான் வரும். அப்போ அது ஒரு 6,000 ரூபா தொகை போகுது. இன்னைக்கு 22,000 ரூபா தொகையை வச்சுக்கிட்டே அவங்க ஒரு குடும்பமாக சென்னைக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அங்கே ஒரு பக்கம் இந்த ஊதியம் குறையுது, இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்க பணி நிரந்தரம் கோரி ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக போராடி வர்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு இந்த காலகட்டம் துப்புரவு பணி மேற்கொண்டவங்க. 48 மாதங்களில் 480 நாட்கள் அரசு பணிகளில் ஒப்பந்த பணியாளராக பணி செஞ்சாலே நிரந்தர பணி செய்வதற்கான தகுதி இருக்குங்கிறாங்க. அப்படி பார்த்தா எல்லாம் தகுதி பெற்றவங்க தான். என்னைக்காவது ஒரு ஆட்சி மாறும், அப்போ காட்சிகள் மாறும், நமக்கான நிரந்தர பணி வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறாங்க. இப்போ தனியாருக்கு மாற்றி விட்டா அந்த வாய்ப்பும் பறிபோகுது. அப்போ வாழ்வாதாரம் கேள்விக்குறியாதுங்கிற பட்சத்தில் தான் அவங்க போராடுறாங்க. ரிப்பன் மாளிகை வாசலில் போராடுறாங்களே ஒழிய பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் அவங்க விளைவிக்கலை, எந்த இடையூறும் இல்லை. அதே சாலையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்குது. தினந்தோறும் அங்கே அவசர ஊர்திகள் போய்கிட்டு இருக்குது. எந்த ஒரு அவசர ஊர்தியும் இந்த போராட்டத்தில் தேங்கி நிற்கலை. அப்போ இந்த போராட்டங்கிறது நீங்கள் ஏன் அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட்டம் பண்ணாமல் அங்கே பண்ணுறீங்கன்னா, வண்டூர் கட்டமோ சேப்பாக்கமோ இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதுக்கையோ போராட்டம் பண்ணால் மிஞ்சி போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம். அது இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணால் ஊடக கவனமும் இருக்காது, ஊடக இருப்பு இருக்காது. அதாவது ஒரு அடையாள போராட்டம் அப்படின்னா அது ஒரு சிக்கல் குறித்து ஒரு பற்ற வைக்கலாம், ஒரு தொடங்கி வைக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக வெகுமக்கள் போராட்டம், ஒரு கட்சி இயக்கம் கடந்து ஒரு வெகுமக்கள் போராட்டம் மாறுறப்போ தான் அதுக்கான தீர்வு எட்டப்படும். அப்படிதான் வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டுச்சு, அப்படிதான் மொழிப்போரில் ஒரு தீர்வு எட்டப்பட்டுச்சு, அப்படிதான் ஜல்லிக்கட்டு உரிமை பெறப்பட்டுச்சு, அப்படிதான் முதல் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ அது போன்ற ஒரு போராட்டமாக தான் இதை பார்க்கணும். அப்போ இந்த போராட்டத்தை வைக்கக்கூடிய கோரிக்கை மிக நியாயமானது, அவங்க போராட்ட வழிமுறை நியாயமானது. இதில் இவங்களே ஒரு ஆளை வச்சு ஒரு வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு வாங்கி அதில் நள்ளிரவில் அந்த அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டதுங்கிறது அரச பயங்கரவாதம், அரச வன்முறை, ஒரு வன்முறை, ஒரு பாசிச வெறியாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது திமுகவோட முகத்திரையை கிழிச்சு போட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதற்கட்டமாக சொல்கிறேன். இந்த போராட்டத்தை அரசு அணுகுன விதம் தொடக்கத்துல இருந்தே சரி கிடையாது. இப்போ அந்த மக்கள் வேற எதையும் கேட்டு அவங்க போராடல.
கார்த்தி சொன்ன மாதிரி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஏற்கனவே 10 மண்டலங்களை தனியார் மயப்படுத்திட்டாங்க. மேலும் வந்து இந்த திமுக ஆட்சியில் கூடுதலாக 2 மண்டலங்களை தனியார் மயப்படுத்துவதை எதிர்த்து தான் அவங்க போராடுறாங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த 10 மண்டலங்களை தனியார் மயப்படுத்திய போது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து பேசினார், இதை கண்டிச்சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து இந்த தனியார் மயத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம், மீண்டும் இவங்களை எல்லாம் அரசு பணியாளர்களாக அமர்த்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அவருடைய தேர்தல் அறிக்கையிலையும் அதை குறிப்பிட்டு இருக்கிறாரு. அவரே கைப்பட கடிதம் எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்கிறார். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்டு தான் அந்த மக்கள் இத்தனை நாட்களாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த போராடும் எளிய ஏழை தூய்மை பணியாளர்களை ஆரம்பத்திலிருந்தே இந்த திமுக அரசு என்ன சொல்கிறது, ஒரு எதேச்சதிகார போக்குலையும் ஒரு மாதிரியான ஏளன போக்குலையும் தான் அவங்கள அணுகுனாங்க. நீங்கள் குறிப்பாக வந்து ஐயா சேகர் பாபுயையும் அதில் என்னன்னா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ நேற்று தொலைக்காட்சி வாரத்தில் பார்க்குறப்ப ராஜீவ்காந்தி பேசுறாரு, இங்கேருந்து 12 கிலோமீட்டருக்கு அங்கே வந்து விஜய் வீடு இருக்கு, அங்கே போக தெரிஞ்ச அவரால் வந்து இங்கே வந்து 100 மீட்டர் தூரத்தில் கூட்டப்ப போகல அப்படின்றாரு. இந்த விஜயை போய் பார்த்தா அதில் நமக்கு விமர்சனம் இருக்கும், மாற்று கருத்து இருக்கு, அதை விட்டுருவோம். இதில் என்னன்னா சேகர்பாபு கூப்பிட்டு வச்சு இதில் இந்தந்த கோரிக்கையில நிவர்த்தி பண்ண முடியும், இதை நிறைவேற்ற முடியும், இவ்வளோதான் செய்ய முடியும், இந்த சாதக பாதகத்தை இந்த நிறைகுறையை வந்து ஒரு அலசலை அவர் திரும்ப திரும்ப பேசுறது என்னன்னா போராட்டத்தை இப்போ கலைக்க முடியும், அவ்வளோதான், நாங்கள் வந்து தனியார் மயத்தை நீக்க மாட்டோம், நாங்கள் வந்து பணி நிரந்தரங்கிற வாய்ப்பை கொடுக்க மாட்டோம், போராட்டத்தை எப்போ கலைக்க போறீங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே வாட்டுக்கு ஸ்டாலினோட குடும்பத்தாருக்கு வந்து சாபம் வர்றீங்க, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க, நாங்க நினைச்சா ஒரே நாள்ல உங்களை கலைச்சிருவோம். அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆலோசனையே இல்லை, அந்த போராட்டத்தை கலைப்பதற்கான பேச்சுவார்த்தை. அப்ப அதுல எப்படி அவங்க உடம்படுவாங்க? அதை தான் சொன்னேன், ஒரு ஏளன போக்கோட அணுகிறது. எளிய மக்கள் தானே, இவங்களுக்கு என்ன தெரியும், கூப்பிட்டு மிரட்டினா போயிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்துல ஒரு மாதிரி அதிகார தோரணையோட தான் ஆரம்பத்துல இருந்தே அவங்களோட போராட்டத்தை அணுகுனாங்க. என்ன கேட்டா இந்த போராட்டம் என்பது ரொம்ப ரொம்ப தாமதமானது. ஏன்னா இந்த போராட்டத்தை அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். அரசாணை எண் 152ன்னு ஒன்று வெளியிட்டாங்க 2022 இந்த திமுக ஆட்சியில். யார் வேணும்னாலும் தேடி பாருங்க. முதல் தடவையாக தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்தியது இந்த ஆட்சியில் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு ஒப்படைத்த அரசாணை தான் அரசாணை எண் 152. அன்றைக்கே தூய்மை பணியாளர்கள் உஷாராகி இதை எதிர்த்து கண்டித்து போராட்டம் நடத்தி இருந்தா இன்றைக்கு அவங்க இவ்வளவு தூரம் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்க மாட்டாங்க. அடடா வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு அன்னைக்கே அந்த மக்கள் முழிச்சுக்கிட்டு, என்னங்கய்யா திடீர்னு ஒரு மண்டலத்தில் தனியார் மயப்படுத்துறீங்க, நாளைக்கு இது இங்கேயும் வருமா, அன்னைக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கணும். அன்னைக்கு அமைதியா இவங்க விட்டதோட பலன் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து சிக்கலா முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது இந்த போராட்டத்தை கலைச்ச விதம், அவங்க போராடாம இல்ல, அந்த போராட்டம் இப்பதான் கவனம் பெற்றிருக்கு. கரெக்ட். என்ன சொல்ல போனா இந்த கடந்த ஆண்டு தீபாவளிக்கு முதல்ல வந்து அவங்க போனஸ் கேட்டு போராடினாங்க. இதுலயே இந்த போராட்டத்தையே வந்து கண்டுகொள்ளல, இந்த போராட்டத்தையே வந்து காட்சி ஊடகங்கள் வந்து பெருசா கண்டுகொள்ளல. அது ரொம்ப அயோக்கியத்தனமானது. விவாதமே கடைசி நாள் எடுத்தாங்க. அண்ணன் சீமான் 2 தடவை போனாங்க, மற்றவங்க அங்கே வர முற்பட்டாங்க. அப்போதான் பேசு பொருளாகுது, ஊடகங்களில் வந்து கவனம் பெறுது. மற்றபடி ஒரு போதுமான ஊடக வெளிச்சம் கிடைக்கல. இவர் ரிப்பன் மாளிகை வாசலே இந்த நிலைமைன்னா வேற எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமாக போராடினாங்கன்னா சுத்தமாக எடுக்க மாட்டாங்க. அப்போ இப்படி ஒரு துறை இருக்குது, அவங்க போராடுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்குங்கிறதே தெரியல. இதில் முதன்மையாக என்னென்னா இதே ஐயா ஸ்டாலின் தான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது 2019 அந்த கடிதம் கொடுத்துருக்கிறார். 21 3 மாதங்கள் அவர் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு 3-4 மாதங்கள் அது ஒன்று. அவர் பேசும்போது ஒரு நிகழ்ச்சியில் அவங்க பரப்புரை ஊர் ஊராக போயிட்டு எல்லா துறையில் பணி செய்கிறவங்க எல்லாரையும் சந்தித்து பேசினார் இல்லையா, அந்த மாதிரி பேசும்போது ஒரு நிகழ்வில் ஒரு தூய்மை பணியாளர் எந்திரிச்சு அவங்களோட சிக்கல்களை சொல்கிறாங்க. அவங்க நல்லா விரிவாக 5 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அதுக்கு இவர் ஒரு 2 நிமிடம் பதில் சொல்லுவார். தொடக்கத்திலேயே என்ன சொல்லுவார்னா, நான் உள்ளாட்சி துறையில் இருந்தவன் தான், கருணாநிதி ஆட்சியில் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன், 2 முறை மேயராக இருந்தேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும். இங்கே கூட சுப்பிரமணியம் உட்காந்துருக்க மாசுவை காமிச்சு அவரும் வந்து மேயராக இருந்தவர் தான், எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இவ்வளவு நாள் காத்திருந்துட்டீங்க, இன்னும் 2 மாதம் தான், 2-3 மாதம் காத்துக்கோங்க, நான் வந்த உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்குறேன்னாரு. அவங்க கேட்டதே இதுதான், தனியார் மயப்படுத்தி இந்த சிக்கலுக்கு எங்களை உள்ளாக்குறாங்க, எங்கள் வேலையை நிரந்தரப்படுத்தலை. இதை சொல்லும் போது
இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, 2-3 மாசம் பொறுங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்தவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு கடந்துருச்சு. இப்போ இன்னமும் இதை சரி செய்யலைங்கிறது முதல் சிக்கல். அடுத்து இதை கேட்கும் போது இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவும் நம்ம பார்க்குற வேறுபாடாக இருக்குது. அதிமுக எதிர்த்து இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்க. திமுக அதையே ஒரு வஞ்சகமா ஒரு சூழ்ச்சியா அதை கையாளுது. இது ரெண்டு பேருக்கும் வேறுபாடு. ஆமா, அதை தான் இப்பவும் செஞ்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க, நீ சொன்னது போல ஒருத்தரை வச்சு ஒரு வழக்கை கொடுத்து அந்த வழக்குக்கு இவங்க தான் எதிர்த்தரப்பு, அரசு தரப்பு. ஏன்னா அவர் தனியார் மனு, அது இவங்க எதிர்த்தரப்பா போயிட்டு ஆமாங்க இப்படி நடக்குதுன்னு அங்க சொல்ல, நீதியரசர் வேற வழி இல்லாம ஒரு வழக்குன்னு வந்தா அதுக்கு தீர்வு சொல்லிதான் ஆகணும். அவர் ஒரு தீர்வை சொல்லிட்டு அரசு தரப்பு வாதமும் அந்த தேன்மொழிங்கிற தரப்பு வாதமும் ஒண்ணுதான், ஒரே தரப்பு வாதம் தான். அதிகப்படியான வாதம். ஆமா, அப்ப அரசு தரப்பு வந்து அதை ஒத்து ஊத்துறதால வேற வழி இல்லாம அதான் தீர்ப்பு வரும். அப்ப கூட நீதியரசர் என்ன சொல்லி இருக்கிறாரு, தீர்ப்புமே அந்த போராட்டக்காரங்களை அப்புறப்படுத்தணும்னா இங்க இருந்து அவங்கள வேற இடத்துக்கு விட்டுருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதுல கூட ரொம்ப கவனமா கடைசியில ஒரு வரி சொல்லி இருக்கிறாரு, அவங்கள சரியா கையாளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு சொன்ன பிறகும் இவங்க என்ன முறையை கையாண்டாங்கன்னு ஊரே பார்த்துச்சு. இப்போ இதைத்தான் திமுக மேல, எதெல்லாம் நீங்க அதிமுக மேல குற்றச்சாட்டா வச்சிங்களோ, எதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்களோ, எதெல்லாம் நாங்கள் சரி செய்வோம், அதுக்கு நடவடிக்கை எடுப்போம், அதுக்கு தண்டனை வாங்கி தருவோம்னு சொன்னீங்களோ, அதையே இன்னும் சூழ்ச்சியோட நீங்க செய்யறத பார்க்கும்போது தான் உங்க 2 பேருக்கும் வேறுபாடு இல்லைங்கிறத விட அவனை விட நீ ஆபத்தானவன் இந்த இடத்துல தான் திரும்ப நிரூபிக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கும் அதிமுக பண்ணுன்னு தெரியும், திமுக நம்மளை நம்ப வச்சு கழுத்து. எனக்கு என்னன்னா, இப்ப இந்த போராட்டத்தை கடுமையான முறையில ஒடுக்கியது மூலமா திமுகவிற்கு மிகப்பெரிய கெட்ட பேரு ஏற்பட்டு இருக்கு. இவ்வளோ கெட்ட பேருன்னு சொல்றதை விட இது வந்து திமுக அம்பலப்பட்டிருக்கு. அவங்க வந்து பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஓகே, அவங்களுடைய அந்த போலி முகத்திரை வந்து கிழிஞ்சு தொங்கிருச்சுன்னு சொல்லலாம். இவ்வளவு நாளா சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், தொழிலாளர் பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் பேசுனீங்களே, எல்லாமே ஒரே ராத்திரில சுக்குநூறா உடஞ்சு போயிருச்சு. இவ்வளோ கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு ஒப்படைச்சே தீர்வோம் அப்படிங்கிற முடிவுல மட்டும் ஏன் இவங்களை இவ்வளோ உறுதியா இருக்கிறாங்க? இப்ப வந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி மக்கள் போராடுறாங்க. ஸ்டெர்லைட் ஆலையோட ஆலை விரிவாக்கத்துக்கு பிறகுதான் போராட்டம் தீவிரமாகுது. ஏற்கனவே ஆலை வந்து பல ஆண்டுகள் இயங்குது, அவன் மூட போய் போராடுறாங்க. ஆலை விரிவாக்கம் பண்றப்ப ஒட்டுமொத்த மக்களுக்கு எழுந்து போராட்டம் பண்றாங்க. 99 நாள் கடந்து 100வது நாள்ல வந்து அங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. அங்க அனில் அகர்வால்னு இந்த நாட்டுக்கே சம்பந்தமில்லாத ஆளை, அவனுக்கு ஆதரவாக மன்னிய மக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி சுட்டு கொண்டார். இங்க அதே போல தமிழ்நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம், அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு அவன் சரியா பார்த்துக்குவான், அவன் சரியா வந்து நிர்வகிப்பான், அவன் சரியா வந்து எல்லாம் செஞ்சிருவான்னு அவனுக்கு ஆதரவாக மன்னிய மக்கள் மீது அடக்குமுறை செய்து கட்டவிழ்த்து விடுது திமுக அரசு. பெரிய மாறுபாடு இல்லை, சம்பவங்கள் தான் மாறுபடுத்தக்கூடிய அடிநாதங்கிறது ஒன்னாதான் இருக்குது. அந்த ராம்கின்ற நிறுவனம் பல கட்சிகளுக்கு தேர்தல் நிதி கொடுத்ததாகவும் நேற்றிலிருந்து செய்தி வந்திருக்கு. இவங்களும் ஏதாச்சும் வாங்கியிருப்பாங்களோ, வாங்கின காசுக்கு தான் வித்தியாசம், விசுவாசமா செயல்படுறாங்களோ. அடுத்த முறை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வரும்ல, வெளியிடுவாங்கல்ல, இப்ப 26 தேர்தல் அப்பதான் நமக்கு இந்த செய்தி எல்லாம் தெரியும். 24ல வெளிவந்தது, இவங்க மார்டின் குழுமம் இன்னும் நிறைய பேர்கிட்ட வாங்கினது வெளிப்பட்டுச்சு, அம்பலமாச்சு. இப்போ 26க்கு திரும்ப வெளிவரும் போது நமக்கு தெரிய வாய்ப்பு. இப்போ இதில் கூடுதலாக என்னன்னா, இந்த 2 நாளாக பார்க்குறேன், இதை அடக்கி ஒடுக்கணும்னு அவங்க முடிவெடுத்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக திமுக காரங்க, காங்கிரஸ்காரங்க இவங்கெல்லாம் வந்து ஊடகங்களில் பேசும்போது முத இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நலவாரியம் அமைச்சதே கருணாநிதி ஆட்சியில தான். 2007 நலவாரியம் அமைச்சது சரி தவறுனா வாத பரிவாதம் நடக்குது. கேள்வி அதுவா, கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல? நலவாரியம் பிரச்சனை கிடையாது, இங்க பிரச்சனை நீ ஏன் எவ்வாறு கையாளுற, அந்த 2 மண்டலத்தை வந்து ஏன் தனியார் மயப்படுத்துற, அவன் கோரிக்கை நியாயம் தானே, ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறதா இல்லை. என்னன்னா திரும்ப அதை திசைருப்புற வேலையை வந்து கூட்டணி கட்சிகள் பண்றாங்க. அதுல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தை நடத்திருக்கூடாது. அந்த கீபா சோசலிச கீபாவை மீட்போங்கிற அந்த கூட்டத்தை நடத்திருக்கூடாது. அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நடத்திருக்கணும். இல்லை அப்படி நடத்துறாங்கன்னா அந்த மேடையில ஸ்டாலின்ட்ட கோரிக்கையா வச்சிருக்கணும். எஸ்வி சேகர் வந்து எங்க அப்பா பேரை தெருவுக்கு வைங்கன்னு கோரிக்கையா வச்சு அந்த மேடையிலேயே ஒரு அழுத்தம் கொடுத்து பெற்றார்ல, அது போல அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ணி கொடுங்க, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கணும். ஜீவா வந்து 1935 நினைக்கிறேன், திருத்திரம்பட்டி மாநாட்டில் பெரியாரை மேடையில் வச்சுக்கிட்டு பெரியார் மீது அவ்வளவு விமர்சனங்களை வச்சு அதோட தான் அவங்க பிளவுபடுறாங்க. நீங்க அந்த அளவு காட்டம் விமர்சனம் வைக்க வேண்டாம், கோரிக்கை வைக்கலாம்ல. அப்ப தூய்மை பணியாளர் பிரச்சனையே பேசாம
நீ கியூபாவில் சோசியலிஸ்ட்டை மீட் பண்ண கம்யூனிஸ்ட்டை மீட் பண்ணா இது வெக்கக்கேடு இல்லையா? நாடகம். உலக வரைபடத்துல கியூபா எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாலே நம்ம ஆளுக்கு சொல்ல தெரியாது. இவர் வந்து கியூபா சோசியலிசத்தை மீட்க போறாராம். அதுல இந்த நலவாரியத்தை பத்தி பேசிட்டு இந்த கூட்டணி கட்சிக்கு போயிடும். நலவாரியம் அமைச்சாரு, அவர் தான் வீடு கட்டி கொடுத்தாரு, அவர் தான் உங்களுக்கு காப்பீட்டு கொடுத்தாரு அப்படின்னு அவங்க பாட்டு வரிசையா அடுக்குறாங்க. எல்லாரும் பேசியிருக்கிறாங்க அதை பத்தி. அந்த திமுக பேச்சாளர்கள் தமிழன் பிரசன்னா பேசியிருக்கிறாரு, இதயத்துல்லாவா அவர் காங்கிரஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இதை பேசுங்க, இதை பேசி ஒப்பேத்துங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதேதான். அதை அவங்க தோரணைக்கு ஏற்ற மாதிரி மொழிநடைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. இது என்னன்னா, நம்ம அண்ணன் வந்து கல்லில் இருக்கிற போராட்டம் நடத்துறாங்க, ஆடு மாடு வளர்ப்பு அப்படின்னு பேசுறாங்க, குலத்தொழிலை நோக்கி நாம் தமிழர் கட்சி போகுது அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க குலத்தொழிலை யார் செய்யறா அப்படின்னு பார்த்தா அருந்ததிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவை மனிதன் நடக்கூடிய ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாதி அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் தான் அவங்க வேலை செய்யறாங்க. 2013 வந்து இந்த மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடாது சட்டம் இயற்றியும் கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்க பணியமர்த்தப்படுறாங்க. அதே போல இந்தியாவுடைய மலக்குடி மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம் வைக்குது. அதிமுக ஆட்சியும் சரி, திமுக ஆட்சியும் சரி. இதை தாண்டி ஒரு துப்புரவு பணி செய்யணும், ஒரு தூய்மை பணி செய்யணும்னா 35 வகை உபகரணங்கள் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனா இங்க கையுறையை அவங்க சொந்த காசை போட்டு வாங்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு ஆர்கே நகர் பக்கம் நினைக்கிறேன், ஒரு சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையுறை இல்லாம சாட்டில் எழுதாரு ஒருத்தர். அப்ப அந்த நிலையை போக்க துப்பு இல்லை. நலவாரி அமைச்சர்கள் நலவாரி அமைச்சு நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்க நலனோடு இருக்காங்களா? அதான் கேள்வி. சென்னைங்கிற மாநகரத்தை வந்து உழைச்சி உருவாக்கினது உருமாற்றியது வந்து ஆதி தொல்குடிகள் தான். பாலம் போட்டது அவங்க தான், சாலை கட்டின சாலை அமைச்சது அவங்க தான், எல்லா விடையும் செஞ்சது அவங்க தான். அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து கூவம் ஆத்தங்கரில் வாழ்ந்தவங்க, அடையார் ஆத்தங்கரில் வாழ்ந்தவங்க, அவங்க கல்லுக்குட்டைக்கும் செம்மஞ்சேரிக்கும் அது போன்ற இடங்களுக்கு தூக்கி அடிக்கப்படுறாங்க. அவங்க வந்து நீ தூய்மையை பணி செய்கிறாங்க. ஆதி தொல்குடி மக்கள் அவங்களோட வாழ்வாதாரம் கேட்குறாங்க. அந்த வாழ்வாதாரத்தை தரமாறுத்துன்னு சொல்லிட்டு அவங்கள அவமரியாதை செஞ்சுருக்குது, அவமானப்படுத்திருக்கு. அப்போ இது ஒட்டுமொத்த ஆதி தொல்குடி மக்கள் மீதான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவமரியாதை தான் நம்ம பார்க்கணும். இதில் எதுக்கு இந்த நலவாரியத்தை பற்றி இப்போ கொண்டு வந்தோன்னா, அதை அமைச்சு அவர் என்னெல்லாம் செஞ்சதா சொல்கிறாங்களோ, இவங்களே பேசுகிறாங்களோ 2 நாளாக, அதையே தான் இப்போ ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவையை கூட்டி அவங்க வந்து இப்போ இவங்களுக்கு செய்யறதா சொல்றாங்க. ஆமா, எல்லாம் நடந்துருச்சு, அப்புறப்படுத்தியாச்சு. அப்புறப்படுத்திய பிறகு வந்து அவங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம். இதில் இப்போ நமக்கு என்ன கேள்வினா, 2007ங்கிறாங்க, 2009ங்கிறாங்க. நலவாரியம் எப்போ அமைச்சாங்களோ அந்த ஆட்சியில் அமைச்சு செஞ்சுட்டாங்கல்ல. செஞ்சாச்சுன்னா திரும்ப இந்த சிக்கல் இவங்களுக்கு எப்படி வருது? நீங்கள் உண்மையிலே நலவாரியம் அமைச்சிங்க, வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே வீடு இருந்திருக்கணும்ல, ஏன் இல்லை? அந்த கேள்வி வருதா? காப்பீடு இருந்திருக்குன்னு சொல்றீங்களா? காப்பீடு இருக்குன்னா இப்ப எதுக்கு நீங்க காப்பீடை பத்தி? இதை விட பரவாயில்ல, செத்தா 10 லட்சம் கிடைக்கும்னு சொல்றீங்க, அதுதானே காப்பீடு. அப்ப அவங்க அந்த ஆட்சியில நலவாரியம் அமைச்சு செஞ்சுட்டீங்கன்னா இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளாச்சாரம் குடிச்சு எடுத்து போனப்ப 10 லட்சம், ஆனா நம்ம மலக்குடி மாநகரம்னா 3 லட்சம். இதை விட கொடுமையான விஷயம் சொல்லட்டுமான, அரசு பள்ளிகள்ல புத்தகங்கள் இலவசம் தானே, அதை ஒரு பெரிய சலுகையா நேற்றைக்கு வந்து அறிவிக்கிறார். புத்தகங்கள் இலவசம், கல்வி நிதியா நாங்க வந்து 12,000 கொடுப்போம், 20,000 வந்து திருமண நிதி. 20,000 இருந்தா அந்த மக்கள் திருமணத்தை முடிச்சுக்குவாங்கன்னு அவங்களை எடை போடுறதே எவ்வளவு மட்டமான எண்ணம். இந்த மனதில் இருக்குல்ல, இவங்களோட மனதிலேயே நான் உங்களுக்கு பிச்சை போடுறேன், நான் உங்களுக்கு வந்து அதாவது 2018-19 தெரியல முரசொலியில் வந்து ஒரு தலையங்கம் வருது. அந்த தலையங்கத்தில் ஒரு வரி இருக்கு, அருந்ததிய பெண் தந்தை தேநீரை ஸ்டாலின் பருகினார், நீ நரிக்குறவர் வீட்டில் போய் சாப்பிட்டார். இது எவ்வளவு அபத்தம், எவ்வளவு அபத்தம். இதே போல மேயர் பிரியா இப்ப சொன்னாங்க, பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை ஒரு சாதியை சொல்லி அந்த பெண் கொடுத்த தேநீரை பருகினாரு அப்படின்னு எழுத முடியுமா? ஏன் எழுதுற? அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, சமத்துவங்கிறது நான் போடுற பிச்சை, உன்னை வந்து எனக்கு சரிக்கு சமமாக உட்காந்து சாப்பிட வைக்கிறேன்னா, உன்னோட நான் தேநீர் எழுதுறேன்னா நான் கொடுக்கக்கூடிய பிச்சை நினைக்கிறேன். சமத்துவங்கிறது கொடுக்கறது இல்லை, அடிப்படையான மானுட பண்பு, அடிப்படை அது. அப்ப இவங்க வந்து நான் உனக்கு சரிக்கு சமமாக உட்காந்துருக்கேன்ல, நான் அவரோட பிரியாணி சாப்பிட்றேன்ல, இதை நினைக்கிறதே இதுவே சனாதனம் தான், இது மேலாச்சு. கரெக்ட். அப்போ இந்த திமுக வந்து இதே மண்ணில் தான் அணுகுது. அதனால தான் இவ்வளவு அலட்சியப்படுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து பெருவாரியாக தமிழ்நாடு முழுக்க பெரிய வாக்கு வங்கி இருக்குன்னா இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்க முடியுமா? அப்போ அந்த தூய்மை பணியாளர்னா ஒரு துச்சமாக நினைக்கிறாங்க, ஒரு அதாவது குறைவான ஆட்கள் தான் விளைச்சிடாங்க, அதை தூக்கி போட்டலாம் அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப கொடுமையாக நான் பார்த்தது என்னென்னா, 13 நாட்களாக இந்த போராட்டம் நடந்துச்சு. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒரு நாள் கூட எந்த ஒரு தொலைக்காட்சியும் இதை விவாதத்துக்கு எடுக்கவே இல்லை. அப்படி என்ன நீங்க திமுகவை காப்பாத்தி நடக்க போகுதுங்க? அவங்களுக்கு சொல்லப்படுறது சொல்றேன், பத்திரிக்கையாளர் கையில வந்து பெண் இருந்துச்சு, பெண் கையில பத்திரிக்கையாளர்
அதான் செய்தி. இல்ல இவ்வளோ பெண் நிறுவனம் மாப்பிள்ளை சாரோட பெண் இல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி தொடர்ச்சியாக மக்கள் வந்து தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் விவாதத்துக்கு எடுக்கலைன்னா மக்களுக்கு உங்கள் மேலே என்ன நம்பிக்கை வரும்? நாட்டு ஊடகத்து மீது என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை வரும்? ஊருக்கே தெரியுமே, திமுகவுக்கு சொம்படிக்குது, திமுக வலிக்காமல் செல்லமாக தட்டாங்கிற மாதிரி தட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இது என்னன்னா, ஊடகங்கள் வந்து ஒரு நிறுவனம், நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. முதல்ல ஒரு நிறுவனம், அப்புறமா தான் ஊடகம். அவங்க பணிபுரியக்கூடியவங்க வந்து முதல்ல ஊழியர்கள், அப்புறம் தான் பத்திரிகையாளர். அப்போ அவங்களுக்கு புற அழுத்தங்கள் இருக்கும், அவங்க அது இணங்கி வேலை செய்வாங்க. அப்படி தான் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அந்த அமைப்புக்குள்ளே தான் நம்மளால் இயங்க முடியும். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு என்னாச்சு? கூட்டணி கட்சிகள், அதாவது இங்கே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கட்சிகளுக்கு அடிப்படையே வந்து வர்க்க விடுதலை தான். வர்க்க வேறுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை படைப்போம் அப்படிங்கிறது தான் கனவு. அதை நோக்கி தான் அங்கே பயணிக்கிறாங்க. அதுக்கு வந்து பாட்டாளி வர்க்க அந்த சர்வாதிகாரம் அப்படிலாம் பல வழிமுறைகளை வந்து நம்புகிறாங்க. இதில் இந்த வர்க்க விடுதலை அப்படிலாம் பேசுறவங்க இந்த வார்த்தை எவ்வாறு கையாண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவிக்கப்பட்ட சலுகைகளை வரவேற்கிறாங்க. அது ஒரு பக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கு. யாரை கண்டிச்சு போராட்டம்னா, காவல்துறையை கண்டிச்சு போராட்டம். இப்போ தூத்துக்குடியில் வந்து எடப்பாடி பழனிசாமி மக்களில் 15 பேரை சுட்டுக் கொண்டார். கொண்டுட்டு என்ன சொன்னாரு, எனக்கு தெரியாது, தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த அதிகாரிகள் வந்து தன்னிச்சா முடிவெடுத்து செயலாற்றுறாங்க என்கிற பொருளில் அவர் சொல்றாரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதே போல காவல்துறை அதிகாரிகள் பண்ணிட்டாங்க, ஸ்டாலினுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, இதுவோ காவல்துறை வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு போலவும் அது வந்து தாந்தோண்டித்தனமாக தன்னிச்சையாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது போலவும் அவங்க பேசுறாங்க. இது என்ன கொடுமைன்னா, முதலமைச்சர் தலையிடணுமா? அதாவது காவல்துறை இப்படி பண்ணிருச்சு, முதலமைச்சர் தலையிடணும். அப்போ இவ்வளவு நாள் தலையிடவே இல்லையா, அவர் சம்மந்தமே இல்லையா? இது எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். கூட்டணி தர்மம்ங்கிற பேர்ல நீ அப்பட்டமா நியாயத்தை குடிக்கொண்டு குறைக்கிற. முதன்மையான இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய முதன்மை குற்றவாளியே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். நீ ஸ்டாலினை தப்பிக்க விட்டு என்ன பண்ற? சேகர்பாபு பண்றாரு, அந்த போலீஸ் பண்றாரு. வழக்கமா இந்த விஷயத்த வன்னி அரசு தான் பேசுவார். காவல்துறைக்குள்ளேயும் அரசாங்கத்துக்குள்ளேயும் சங்கிகள் ஊடுருவிட்டாங்க. கூட்டணி கட்சி பற்றி சொல்லணும்னா, அதாவது என்ன இன்னொரு செய்தி இருக்கு, இந்த அதிகாரிகள் தவறு அப்படின்னு முடிவு வைப்பாங்க. இப்போ வந்து இங்க மதுரையில வந்து RSS தலைவர் மோகன் பகவத் வர்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, சாலையை செப்பனிடுங்க, தெருவிளக்குகள் வந்து எரியும்படி பார்த்துக்குங்க அப்படின்னு அறிவிப்பு போகுது. அப்புறம் இறையன்பு வந்து அன்னைக்கு தலைமைச் செயலர் இருக்கிறப்ப ஆளுநருக்கு வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வந்து அனுப்புங்க எல்லா அதிகாரிகளும் அப்படின்னு சுற்றறிக்கை போகுது. அப்புறம் மேல்பால வந்து விவசாயிகள் மேல குண்டாஸ் போடப்படுது. இந்த சம்பவங்களின் போது அதிகாரிகள் தாந்தோண்டித்தனமா பண்ணிட்டாங்க, அரசுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாங்க. ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 13 நாட்கள் நடக்குது. அப்ப இது முதலமைச்சருக்கு தெரியாதுன்னா, தன் ஆளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துல என்ன நடக்குதே அவருக்கு தெரியாது அப்படின்னா, நீ மாநில சுயாட்சியை பிடிங்க என்ன பண்ண போற? உண்மைதான். அவருக்கு எதுவுமே தெரியாம இருந்ததுனால தான் இந்த கலவரம் நடந்த போது கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி, மாநகரம், மாஸ்டர் அப்படின்னு பல படங்கள் எடுத்திருக்காரு. அதெல்லாம் சிறப்பான சம்பவங்கிறாங்க. அவர் எடுத்த படத்துல, அவர் வெளியிட்ட படத்துக்கு வரும் இந்த படம், இதுதான் அற்புதமான படம், சரியான சீன், புகைப்படம். ஆமா, ஏன்னா அவருக்கு வந்து தெரியல இந்த புறச்சூழல் என்ன மாதிரி இருக்கு, மக்கள் எவ்வளவு கொதில் இருக்கிறாங்க, அங்க போராட்டம் என்னவா இருக்குன்னு தெரியல. எனக்கு ஒரு காலைல விடிஞ்சா படம் வரப்போகுது, அதனால நம்ம நன்றி சொல்லுவோம்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்து போட்டுட்டாரு. அந்த போட்டுட்டோன்னே சரியா பொருந்திருச்சு, மக்கள் மத்தியில அம்பலப்பட்டாங்க. விட இந்த படம் தெரியும். ஆமா, என்னன்னா கூட்டணி கட்சி ஒரு நிமிஷம் கூட்டணி கட்சி சொல்லணும்னா எளிமையா சொல்லியிருக்கலாம். இந்த சூரியவம்சம் படத்துல ஒரு நகைச்சுவை வரும்ல, நகைச்சுவை இல்லை, ரொம்ப முக்கியமான காட்சி அது. மாமனாருக்கு வந்து மருமகளாக வளர்ந்துக்கிட்டாங்க, கலெக்டராக வளர்ந்துக்கிட்டாங்கன்னு. அந்த மாதிரி கூட்டணி கட்சி கூட்டணி திரும்பத்தையும் கடைபிடிக்கிறாங்க, இந்த போராட்டத்துக்கு ஆதரிக்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் சொல்ற மாதிரி இந்த அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் தான் தோன்றித்தனமா செயல்படுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இவங்க இப்படி தான் தோன்றித்தனமா செயல்பட்டு மக்கள் மேல அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கையாளும் போது அது இந்த அரசுக்கு தானே கெட்ட பேர் ஏற்படுத்துது. அப்படி தான் தோன்றித்தனமாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மேல ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? ஊத்துக்குள்ள கொன்ன மேலேயே வழக்கு போட்டு கைது பண்ண துப்பு இல்ல. என்னன்னா இல்ல, அப்ப இது பொய் தானே, இது பச்சை பொய்ங்க. அதாவது டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க, காவல்துறை பண்ணிருச்சு, சேகர்பாபு பண்ணிட்டாரு, ஸ்டாலின் போகவே மாட்டாங்க. ஸ்டாலின் வந்து புனிதர். ஆமா, மனித புனிதர். அவருக்கு தெரியாது, அவர் வந்து அப்போ பெற்றவர். இதை தெரியாதுங்கிறதே வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்ல நினைக்கிறேன். ஷானவாஸ்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த இஸ்லாமிய சிறைவாசி விடுதலையில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற வாதங்களை வைக்குது, ஒரு தவறான வாதங்களை வைக்குது அப்படிங்கிறப்ப அது ஷானவாஸ் சொல்ற பதில், இது முதலமைச்சரின் நிலைப்பாட்டுக்கு எதிரானது. நிலைப்பாடு வைக்கிறதே முதலமைச்சர் தான்.
ஆனா என்ன சொல்றாரு, முதலமைச்சர் நிலைப்பாட்டுக்கு தான். ஏன்னா முதலமைச்சர் சம்மந்தம் இல்லையா. இப்ப நமக்கு ஒரு கேள்வி எளிமையா எழுது, அந்த முதலமைச்சரோட நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒருத்தர் போய் தாக்கல் செஞ்சார்ல, அந்த வழக்கறிஞர் யாரு? அரசு தரப்பு வழக்கறிஞர் தானே. அவரை தூக்கி வீசி இருக்கணும், அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். முதலமைச்சருக்கு எதிரான ஒரு கருத்தை நீ எப்படா போய் சொல்லுவ அரசின் தரப்பா அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கணும். இந்த சிக்கல்ல இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் மேலேயாவது குறைந்த அளவு அவங்களையாவது பந்தாடி இருக்கணும். ஜெயலலிதா இருக்கும் போதோ கருணாநிதி கூட செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரியாம இந்த காவல்துறை அதிகாரிகள் ஏதாவது செஞ்சிட முடியுமா? செஞ்சுட்டு ஒரு நாள் அந்த இடத்துல உட்காந்துட முடியுமா? முதல்ல அவர் தெரியாது அப்படின்னா அவர் அந்த பதவியை ராஜினாமா போட்டு போயிடலாம். நீ லாயக்கில் எதுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல, அடிப்படையான உனக்கு குறைந்தபட்ச திறன் கூட இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இப்ப நீ மாநில சுயாட்சிக்காக ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. அது 2026 ஜனவரி மாசம் வந்து இடைக்கால அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. மாநில சுயாட்சினா நீ ஒரு செயல்பாட்டை செய்யணும்னு நினைக்கிற, ஆனால் அதிகார போதாமை இருக்குது, அதிகார பற்றாக்குறை இருக்குது. அது அதிகார போதாமையை போக்கி அதிகாரத்தை கூடுதலாக பெறதுக்கு தான் மாநில சுயாட்சி. ஆனால் விஷயம் என்னன்னா, உன் அதிகாரத்துக்கு கீழே உன்னோட அமைச்சகம் காவல்துறை, அதுலேயே அவன் பண்ணிடுறான் இவன் பண்ணிடுறான் எனக்கு தெரியல அப்படின்னா நீ மாநில சுயாட்சி வாங்கி என்ன பண்ண போறேன்? மாநில ஆட்சியை சரி செய்யுங்க, அப்புறமா மாநில சுயாட்சி. திருமாவளவன் அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு, இந்த கூட்டணியை உடைக்க சதி பண்றாங்க. கூட்டணி மானங்கட்ட கூட்டணின்னு சங்கத்தமிழன் சொன்னது உண்மையிலேயே பொருத்தமா இருக்கு. அந்த விசிகாங்கிற கட்சியில வந்து ஒருத்தர் வந்து இந்த கூட்டணி தர்மம் அந்த அந்த சாப்பாடுலாம் சொல்லாம மனசுல பட்டதை ஒரு அரைச்சிற்றம் போல சொல்றாருன்னா அது சங்கத்தமிழன் தான். அவர் அன்னைக்கே போட்டாரு அந்த ட்விட்டர்ல, இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் வந்து தப்பா, நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அப்பாவான்னு போட்டாரு. இப்ப இந்த பிரச்சனையை வச்சு திமுக கூட்டணியை உடைக்க பாக்குறாங்க. இதே மாதிரி தானே அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 10 மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு இப்ப பேசுறவங்க யாராச்சும் பேசுனாங்களா? இப்ப மட்டும் பேசுறாங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன? இந்த கூட்டணி உடைஞ்சா என்ன? தூய்மை பணியாளர்களை வந்து இந்த அளவுக்கு படாத பாடுபடுத்தி நியாயமான கோரிக்கைகளை புறந்தள்ளி ஒரு அடக்குமுறையை ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய இந்த கூட்டணி இருந்தான்னு சிதைஞ்சு போடான்னு நீ எத்தனை நாளுக்கு பாஜக பூச்சாண்டி காட்டுவே? அதாவது இது எல்லாமே அதிமுக ஆட்சி நடந்தா என்ன மாதிரி பேசிருப்பாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் தமிழ்நாட்டே ரெண்டா பொளந்திருப்பாங்க. வீரமணி, கொளத்திருமணி, சுபீரபாண்டியன், கு ராமகிருஷ்ணன், மதிமாற, அருள்மொழி, ஓவியா, இந்த விவாதங்களை பேச்சு தெரியுமே, இந்த மதிவதனி, இவெல்லாம் எங்க போனாங்க? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இதுல வந்து இதுக்கு வந்து வர்க்க பிரச்சனை, சரி வர்க்க பிரச்சனை வச்சுக்க, இதுக்கு வர வேண்டாம். நீ சாதி சிக்கல் வரலாம்ல. கவின் சாதி ஆணவ கொலை செய்யப்பட்டான்ல, அந்த கவின் சாதி ஆணவ கொலை செய்யப்பட்டு 4 நாட்கள் வந்து உடம்ப வாங்க மாட்டேன்னாங்க. ஏன் வாங்க மாட்டேன்னாங்க? உடம்ப வாங்கிட்டு போராட்டம் பண்ணிக்கலாம்ல. உடம்ப வாங்கினா அரசு நமது அந்த கோரிக்கையை நிறைவேற்றாதுன்னு இந்த அரசு மீது அவங்க நம்பிக்கை கிடையாது. அதனால தான் உடம்ப வாங்க மாட்டேன்னு 4 நாட்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து 4 நாட்கள் விட்டுருக்கூடாது. நீ முதல் நாளே அவங்கள்ட்ட பேசி இந்த சாதி ஆணவ கொலை நடந்தது வந்து வன்மையாக கண்டனத்துக்குரியது, நம்ம ஏற்கலை, இது வந்து இந்த சமூகத்துக்கே தலைக்குடிவு, இந்த அரசு உங்களோட நிற்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து தைரியத்தை கொடுத்து நான் கொலையாளிகளை கைது பண்ண உத்தரவுப்பட்டிருக்கேன், நீங்கள் அந்த ஆக வேண்டிய வேலைகளை பாருங்க, அந்த அடக்கத்தை பண்ணுங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி ஒரு வந்து திறந்த ஒரு கண்டன அறிக்கை வந்து இது வெட்கக்கேடானது, இழிவானது, நாம திராவிடர் அப்படின்னு பேசுகிறோம், இங்கே ஒரு ஆணவ கொலை நடக்கிறதுங்கிறத இது எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்குது அப்படின்னு அறிக்கை விடுத்து அவங்க குடும்பத்தட்டை பேசி முதல் நாளே அரசு துணை நின்று அமைச்சர்களை அனுப்பி அதை பண்ணியிருந்தாங்கன்னா குறைந்தபட்ச சமூக ரீதியும் பேசுவதற்கான தார்மீகம் வந்திருக்கும். 4 நாட்கள் வரைக்கும் அவங்க உடம்பு வாங்காமல் போராடுறாங்க. கடைசியில் சிபிசிடிக்கு மாற்றி இன்னும் 3 நாட்களில் வந்து அவங்க அம்மாவை கைது பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல. அவங்க அம்மாவுக்கு சம்மன் கொடுத்து விசாரணை பண்ணாலே இந்த வழக்கில் இருக்கக்கூடிய அவங்க அம்மாவை கைது பண்ணல, அந்த சுர்ஜித்தோட அம்மாவை கைது பண்ணல. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதுல வந்து எந்த பெரியாஸ்டாவது அந்த களத்துக்கு போனானா இது வரைக்கும் போல, குடும்பத்தாருக்கு ஆலோசனை ஒருத்தம் போகல. ஏன்னா இந்த சமயத்துல வந்து சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணுங்கிற கோரிக்கை வந்து வலுப்பட்டு வருது. எல்லா தரப்பும் வந்து அது குறித்தான அந்த வாத பிரதிவாதங்களுக்கு போறாங்க. ஆனா சுவீரபாண்டியன் சொல்றாரு, சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வந்தா மட்டும் என்ன தீர்வு கிடைச்ச போதுன்னு சுவீரபாண்டியன் சொல்றாரு, விடுதலை ராஜேந்திரனும் சொல்றாரு. அப்ப அந்த சட்டம் வந்தாதான் என்ன, வந்துட்டு போட்டுமே, ஒரு கூடுதலான ஒரு பாதுகாப்பா இருக்கும்ல. இத்தனைக்கும் சுபவீரபாண்டியன் யாரு? சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர். இதை பேசுறதுக்கு வெக்கப்பட்டிருக்கணும். என்ன சொல்றது, அன்னைக்கு அண்ணன் சீமானோட வீட்டை முற்றுகையிடுறதுக்கு வேலை வெட்டி இல்லாத பசங்க 300 பேருக்கு மேல திரண்டு வந்தானுங்க. இல்லையா? 3 ஷேர் ஆட்டோல வந்தாங்க. சாரி, 3 ஷேர் ஆட்டோல வந்தானுங்க. இதுல 3 பேர் கூட போய் நிக்கல. திருமுருகன் காந்தி யாரெல்லாம் கூட, அக்கா சுந்தரவல்லி அக்கா போனாங்க. அப்புறம் இன்னும் சில அல்லகைங்கெல்லாம் போச்சு. எல்லாமே அதேதானே.
அதனால இதுல நம்ம பாக்குறது என்னன்னா இந்த சண்முகவேலுங்கிற ஒரு காவலர் வந்து கொலை செய்யப்படுறாரு. நான் காலையில் எழுந்த உடனே பார்க்குறேன், அந்த கொலைங்க செய்தி வருது. அடுத்த கொஞ்ச இடத்துல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இரங்கல் அறிக்கை வருது, 1 கோடி நிவாரணம் அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த சண்முகவேல் கொலையில் தொடர்புடைய மணிகண்டங்கிற ஒருத்தனை வந்து அவனை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அது என்னன்னா, அவன் போய் முதல்ல ஆஜராக சரணடைகிறான், நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறான். சரணடைகிறப்ப இங்கே எல்லைக்குள்ள வரலன்னு நீதிபதி மறுத்துறாரு, நீதித்துறை நடுவர் மறுத்துறாரு. மறுத்த பிறகு திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னிலையில் அவன் போய் சரணடைகிறான். சரணடைஞ்ச ஒருத்தனை அவன் தப்பிக்க பார்த்தாலும் கொண்டாடுறாங்க. இதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலையும் சரணடைஞ்சால் தான் அந்த திருவேங்கட ஒருத்தன், அதுல சரணடைஞ்ச ஒருத்தன் தப்பிக்க போவானா, தப்பிச்சு விடுவானா? இப்போ இதில் இன்னொரு செய்தி என்னன்னா, நீங்கள் நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதனால எனக்கு போராட்டத்தை கலைக்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மணிகண்டன் இன்னும் 2 பேர் 3 கொலையாளிகள், இந்த 3 கொலையாளிகளும் நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் போடப்பட்டவங்க. ஆமாம், அந்த பிடிவாரண்ட் படி அவங்களை கைது பண்ணியிருந்தா இந்த கொலை நடந்திருக்கு. அப்போ அங்கெல்லாம் நீதிமன்றத்தில் உத்தரவை காட்டில் பறக்கப்பட்டுட்டு இங்கே மட்டும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னா, இப்போ நீதிமன்றம் தான் சொல்லுது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கூடிய கோயிலில் வந்து தமிழில் குடமுழுக்கு பண்ணணும்னு, இல்லைன்னா 10 லட்சம் அபராதம் இருக்குது, ஏற்றுக்கிட்டியா இல்லை கேட்டியா? நீங்க பலமுறை நீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணு பத்தி பேசிட்டே இருப்பீங்கல்ல, இந்த ராஜேஷ் தாஸ் கைது செய்ய அதையும் செய்யப்படுத்துற. அது என்னன்னா, அது மட்டும் இல்ல, நான் எடுத்து பார்த்தேன் இதெல்லாம். இதாவது இது பிடிவாரண்ட். ராஜேஷ் தாஸ் வந்து அவர் குற்றவாளி அப்படின்னு விழுப்புரத்தில் 2 நீதிமன்றம், ஒரு நீதிமன்றம் சொல்லி, அடுத்த ஒரு நீதிமன்றம் சொல்லி, சென்னை நீதிமன்றம் சொல்லி, 3 நீதிமன்றம் அவர் தண்டனைக்குரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி தண்டனை அறிவிச்சிருது. தண்டனை அறிவிச்சு 11 மாதம் வரைக்கும் ராஜேஷ் தாஸை கைது பண்ணல. 11 மாதம் கழிச்சு அவர் பிணை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் எப்போ கைது பண்ணாங்கன்னா, ராஜேஷ் தாஸுக்கும் அவர் மனைவி பீலாவுக்கும் சிக்கல் வந்து பீலா அதிகார மையமாக இருக்கிறாங்கல்ல, அதுக்கு மட்டும் தான் கைது பண்ணுறாங்க, மற்றபடி கைது பண்ணல. அப்போ அங்கே எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, 35,000 பேருக்கு 35,000க்கு மேலே இந்த மாதிரி பிடி வாரண்ட் வந்து நடைமுறைப்படுத்தப்படாமல், அதாவது கைது செய்யப்படாமல் அப்படியே வச்சிருக்காங்க. நான் இன்னொரு பிடி வாரண்ட்டை சொல்லட்டா? அஜித்குமாரோட கொலையில் சம்பந்தப்பட்ட நிக்கிதாவுக்கும் மதுரை நீதிமன்றத்தில் பிடி வாரண்ட் கொடுத்தாங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை. கொலையில் உள்ள அம்மாவே கைது பண்ணலையா? கரெக்டு. இதில் இவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் ஒரு கூத்து பண்ணாங்களே, பாத்தியா? இல்லை, முதல்ல இதில் அசிங்கப்பட்டீங்க, அம்பலப்பட்டுட்டீங்க, ஏன்டா திரும்ப திரும்ப நடிக்கிறீங்க? என்ன கிடைக்க போகுது? நேற்று முதலமைச்சர் சிரிப்பா மக்கள், நேற்று முதலமைச்சர் அறிவித்த அவங்க சாப்பாடு போட்டது, அவங்க காலில் நன்றி. சேகர் பாபுவே, சேகர் பாபு என்ன பெரிய இவரா? சேகர் பாபுவே, அதாவது சேகர் பாபு பெரிய தலைமையில நன்றி தெரிவிப்போம் அப்படின்னு அவங்க வந்து பேரணியா போறாங்களா, பேட்டி எடுக்க வந்தாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. மேயர் பிரியா வந்து இல்ல முதலமைச்சருக்கு வாழ்த்துன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. யோ, அப்பட்டமா தெரியுது நீங்க நடிக்கிறீங்கன்னு. ஏன் இந்த அளவுக்கு ஒரு மட்ட ரகமா நடந்துக்கிறாங்க புரியல. இதெல்லாம் இந்த விஷயத்துல வந்து நீங்க முழுக்க வந்து அசிங்கப்பட்டுட்டீங்க, அம்பலப்பட்டுட்டீங்க. இனி என்ன பண்ணாலும் எடுக்காது. அது புரியாம இன்னைக்கு வந்து கேலி குத்தா அவங்க நன்றி தெரிவிக்கிறோம், நாங்கள் சாப்பாடு போடுறோம், முதலமைச்சரை போய் பார்த்தாங்க, முதலமைச்சர் நன்றி சொன்னாங்க. உலகத்துக்கு தெரியும்டா என்ன நடக்குதுன்னு. இப்போ நீங்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு மக்கள் அவ்வளோ முட்டாள் நினைக்கிறீங்களா? எப்படி இந்த கூட்டணி கட்சிகள், குறிப்பா கம்யூனிஸ்ட், ஏன்னா காங்கிரஸ் இப்படிதான் இருக்கும்னு தெரியும் நமக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு பண்ணையா கம்யூனிஸ்ட் வந்து அவங்க வெக்கமும் இல்லை, மானமும் இல்லை, சூடும் இல்லை, சொன்னையும் இல்லை. நீங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு வழக்கு எடுத்துக்கலாம். கம்யூனிசம் அப்படின்னா இங்க சுரண்டலுக்கான ஆட்கள், ஆதிக்கத்துக்கான ஆட்கள். இப்போ வந்து நீங்க குறிப்பா வந்து வர்க்க அப்படி தெரியுறீங்க, ஏழை ஏழையாக கொண்டே இருக்கான், பணக்காரன் ஆகி கொண்டே இருக்கான் அப்படின்ட்டு. நீங்க ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் பண்ணீங்க. அந்த செந்தில் பாலாஜி யாரு? போக்குவரத்து துறையில் நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிளாஸை வாங்கிட்டு ஏமாத்தினார். நியாயமாக சொல்ல போனால் லஞ்சம் வாங்கினது குற்றம், அவங்க கொடுத்ததும் குற்றம், 2 பேரும் குற்றவாளிகள் தான். ஆனால் 2 பேரும் வைக்கிறப்ப யார் பாதிக்கப்பட்டன்னு பார்த்தா கூட தகுதி இருந்து அவன் காசு கொடுத்து இதாக உள்ள ஒரு மனுச்சான்ல, அவன் தான் பாதிக்கப்பட்டவன். 2 பேரும் ஒப்பீட்டு பார்க்குறப்ப நீ அவனுக்கு ஆதரவாக செந்தில் பாலாஜி எதிர்த்தா கூட பரவாயில்ல. செந்தில் பாலாஜி பக்கத்தில் நின்றுட்டு அவர் பழிவாங்கப்படுறாருன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில், சட்டமன்ற பொது தேர்தலில் அரவக்குறிச்சியில் வந்து தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அரவக்குறிச்சி தஞ்சாவூர்லையும் ஏன் தள்ளி வைக்கப்படுதுன்னா வாக்குக்கு வந்து காசு கொடுத்தாங்க, அளவுக்கு மீறி அளவு வச்சிருக்காங்க, அளவுக்கு மீறி ரொம்ப தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜினால தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அன்னைக்கு வந்து இது பண மதிப்பிழப்பு வந்த சமயத்தில் வந்து அன்புநாதன் ஒரு ஆள், ஒரு பினாமி, அவன் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்க. அந்த அன்புநாதன் யாருக்கு பினாமின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி பினாமி. அந்த செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக போராடுறாங்க அப்படின்னா, கூச்சம் இல்லாமல் நிற்கிறாங்கன்னா
கம்யூனிஸ்ட்ங்கிற வார்த்தையே கம்யூனிஸ்ட் இங்க தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் யாருன்னா 10 கோடி கம்யூனிஸ்ட் சிபிஎம், 15 கோடி கம்யூனிஸ்ட் சிபிஐ, அப்படி சொல்லி பழகிட்டு முத்தரசையா நேற்று பார்க்குற ஏதாவது கண்டன அறிக்கை வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துருக்கிறப்ப முத்தரசனோட அந்த முகநூல் கணக்கில் போய் தேடி பார்க்குறேன். ரஜினிகாந்துக்கு வாழ்த்து வருது. முதல்ல எது வந்திருக்கணும், ரஜினிகாந்துக்கு வாழ்த்து, பொன் விழா காண்ட, நீ வாழ்த்து சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இப்போ முதன்மை என்ன? இப்போ அதே போல் வந்து ஏதோ சொன்னார் அவர், ஏதோ ஒரு சிக்கல் வந்து அதை அரசியலாக்கக்கூடாது, முடிஞ்சு போடும். வேங்கவேல் பிரச்சனை வந்து அது பழைய பிரச்சனை. இப்போ கார்ல் மார்க்ஸ் வந்து இப்போ சொன்ன அந்த தத்துவங்கிறது பழைய தத்துவம் தான். மார்க்ஸே பழைய தத்துவம், ரொம்ப பழசு. உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதுதான் பழசு, தூக்கி வச்சிடலாமா? அப்போ இந்த என்ன வாதம் இருக்க பழசம். தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில விஷயங்களை பேசணும். அதை பேசாமல் விட்டால் இந்த கண்டென்ட் வந்து முழுமையடையாது. இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை விஜய் எப்படி அணுகுனாரு என்பது ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட 10 நாட்களாக போராட்டம் நடந்த போது எங்கே இருந்தார், எந்த மூலையில் இருந்தாருன்னு ஒன்றுமே தெரியல. அதாவது அவர் கடைசியாக 11 நாட்கள் 11ஆவது நாட்களுக்கு பிறகுதான் அவர் எதிரையாட்டார். அதுக்குள்ள இந்த சமூக வலைதளங்களில் ட்விட்டர்ல வந்து எல்லாரும் உருண்டு பிறண்ட, ஐயோ தளபதி வாங்க தளபதி வாங்க தளபதி இப்படிலாம் விட்டீங்கன்னா எப்படி இங்கே அரசியல் பண்ணுவீங்க, எப்படி முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, கவின் பிரச்சனைக்குமே ரொம்ப தாமதப்படுத்துறதுனால நிறைய பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் வரல. இதுல வந்து ஆதரவுனா சடங்குக்கு ஆதரவுனா வந்து தனியூர் ஆளாக இருந்தால் கூட வாய்ஸ் ஆஃப் காமன் இதில் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாப்புல. அதில் வந்து விஜய் அறிக்கை கொடுக்கல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்தாரு எப்போன்னா ராத்திரி 10:30 மணிக்கு மேலே. ஏன்னா ஊடகங்கள் பிரேக்கிங்காக எடுக்காது, மற்றவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அச்சு ஊடகத்தையும் வராது. ஆனால் பதிவாயிடும், நாங்களும் பேசணும், எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறாங்க இருக்காதுங்க, பதிவாயிடும். அப்படி எடப்பாடி பழனிசாமி சம்பிரதாயத்துக்கு அறிக்கை கொடுத்தாரு. நீ வந்து கொள்கை வழிகாட்டி, அம்பேத்கர் கொள்கை வழிகாட்டிங்கிற, அம்பேத்கர் காமராசர் எல்லாரும் கொண்டு வர்றப்ப இது சாதி ரீதியான ஒதுக்கல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமா அதுக்கு வாய் திறக்கவே இல்லை. இப்போ இதில் வந்து 11 நாட்களுக்கு பிறகு சமூக வலைதளங்கள் அவங்களாம் அழுது புரண்ட பிறகு நான் முதல்ல வந்து சபீர் அகமதோட பதிவு தான் பார்த்தேன். பார்த்த உடனே தூய்மை பணியாளர்களை வந்து விஜய் சந்திக்கிறாரு அப்படின்னா பரவாயில்லையே, வரலாறு போல இருக்கு. நான் அங்கே அப்போ தான் முடிச்சுட்டு அந்த மத்திய மெட்ரோ அந்த தொடர்நிலையில் ஏறுறேன், வரலாறு போல இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் அது ஏறினோடனே அந்த அலைச்சை துடிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கினோடனே பார்க்குறேன், இல்லை தூய்மை பணியாளர்கள் வந்து விஜய் சந்திக்கிறாங்க. அப்போ என்ன பனையூர் போகிறாங்க, வழக்கம் போல ஆரம்பிச்சார் போல இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அது என்னன்னா, ஆளுநரோட தேநீர் விருந்து அழைப்பை வந்து விஜய் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு. அதுக்கு அந்த கட்சி விட்டு போச்சுல்ல ஒரு தங்கச்சி வைஷ்ணவி, அது போட்டு ஓட்டிருச்சு. ஏன் அவர் போலன்னா பனையூருக்கு வர சொன்னாரு, அது ஏத்துக்கல, அதனால வேணான்னு சொல்லிட்டாருன்னு. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அது என்ன சொல்றது, இப்போ போய் அவங்க பார்க்குறாங்க, அது ஒரு பக்கம். பார்த்த பிறகு அது பத்திரிகையாளர் சந்திச்சு அவங்க கோரிக்கை நியாயமானது, நான் கூட துணை நிற்கிறேன், ஆதரவு நிற்கிறேன்னு சொல்லலாம்ல. அவங்க பார்த்து வந்து விஜய் ரொம்ப வருத்தப்பட்டாரு, ரொம்ப கவலைப்பட்டாரு. அவர் வரணும்னு தான் சொன்னாரு, நாங்க தான் வேணான்னு சொல்லிட்டோம். இந்த டிராபிக் ஜாம் ஆகிடும், போக்குவரத்து நெரிசல் ஆகிடும்னா, இப்போ நீ பொதுக்கூட்டத்தை ராஜஸ்தான் பார்லிமெண்ட் பண்ண போறியா, இல்லை பரப்புரை கட்சியை போற? இப்போ நீ தேர்தல்னு வந்துட்டா பரப்புரையெல்லாம் எங்க பாயிண்ட் எங்க கொடுப்பான், காவல்துறை எங்க கொடுப்பான், ஒரு முக்கில் சாலை முக்கில். அப்போ அந்த இடத்துல போனால் கூட்டம் வரும். இப்போ மாநாடு போடுறாங்க, இப்போ மதுரை நெடுஞ்சாலை பக்கத்தில் போக்குவரத்து நெரிசல் ஆகும், என்ன பண்ண போறீங்க? சரி, போக்குவரத்து நெரிசலை பற்றி இவ்வளவு அக்கறை போடுற நீங்க எதுக்கு ரோட் ஷோ நடத்துறீங்க? ரோட ஷோ பண்ற இடமா அது, பயணிக்கிற இடம் இல்லையா அது? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா உண்மையிலே அன்னைக்கு? ஐயோ, அதாவது இந்த மனதில் இருக்கு பாருங்க எவ்வளவு ஆபத்தான. தமிழ்நாட்டு அரசியல்ல எவ்வளவோ வினோதமான காட்சிகளை பார்த்துருக்கோம். ஆனா இப்படி வந்து போராட்டக்காரர்களை வர வச்சு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்களா அவங்கள வாகனம் வச்சு ஏற்றுக்கொண்டாத வச்சு, ஆனால் அவங்கள வந்து பனையூர் அலுவலகத்தில் இது பண்ணோம்னா இது வந்து தமிழக வச்சு கழகமா இல்லை பனையூர் வச்சு கழகமா? அவர் வந்து தன்னுடைய அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இமேஜை அப்படியே காப்பாற்றிக்கிறார். நீ என்னை பார்க்கணும் அப்படின்னா தவம் கிடக்கணும். அது ஒரு கல்ட்டுங்க. ஓஹோ, இல்லையா அந்த வாய்ஸ் நோட்? ஆமா ஆமா, கல்ட்டு. அது அப்படியே அது அந்த சரியான விளக்கம் என்னது கல்ட்டுங்கிறது? ஒரு பிம்பம், வழிபாடு பிம்பம். ஆமா, அது ஒரு குழு மனோபாவம். இப்ப இங்க நீ எடுத்துக்காட்டா யார சொல்லலாம்னா, இவங்க ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சிருக்காங்களே ஈவேரா பெரியாருக்கு, அதுதான் கல்ட். அவர் எது சொன்னாலும் சரியா இருக்கும். இயல்பா அவர் வந்து தவறே செய்ய மாட்டார். ஆதவர்ஜன் சொல்றப்ப எம்ஜிஆர் எங்க போனாரு, எங்க போராட்டத்துக்கு போனாரு, எங்க எம்ஜிஆர் 1956 அன்னைக்கு திராவிட இயக்கம் திராவிட நாடு கேட்டப்ப அவர் கடுமையாக வந்து நான்சென்ஸ்னு நேரு வர்ணிச்சார். வர்ணித்த பிறகு நேருக்கு கருப்பு கொடி காட்ட முற்பட்டு அன்னைக்கு எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆரும் இங்கே சென்னை மத்திய சிறையில் வந்து சாதாரண வகுப்பில் அடிக்கிறாங்க. 1965 மொழிப்போர்னு இதே எம்ஜிஆர் கலந்து கொண்டார்.
அப்ப அவரு கூட ஒரு போராட்ட பின்புலம் இருக்கு, சிறைக்கு போன வரலாறு இருக்கு. 80களில் இன்னொன்னு பாருங்களேன், கத்தி படத்துல அந்த இறுதி காட்சிக்கான முந்தைய காட்சியில் என்ன, அந்த அந்த தண்ணீர் குழாயில போய் உட்காந்துருவாரு. சென்னைக்கு தண்ணி போகாம 3 நாள் ஸ்தம்பிக்க வைப்பாரு படத்துல. நிஜத்துல அவர் போனா வந்து போக்குவரத்து நெரிசல் ஆயிடும். ஏன் ராத்திரில போ, அது 1 மணிக்கு போ, சொல்லாமலாம் போ, அஜித்குமார் வீட்டுக்கு போனல அந்த மாதிரி போ, 10 மணிக்கு மேல என்ன அங்க போக்குவரத்து நெரிசல் போகுது. இல்ல நான் கேக்குறேன், இது எவ்வளவு அபாயகரமான ஒரு எடுத்துக்காட்டு. எம்ஜிஆர் போராடினாரா, ஜெயலலிதா போராடினாரா? நான் சொல்றேன் 80களில் ஈழ போராட்டம் ஜெயலலிதா அம்மையாரு அவங்க அதாவது ஆசியாவிலே அணுக முடியாத பெரிய பெண்மணியில பெரிய ஆட்கள்ல ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டதா. பிற்காலம் முதலமைச்சர் ஆன பிறகு அவங்க தமிழ்நாடு முழுக்க பரப்பப்பட்டிருக்காங்க. இதே கடற்கரையில வந்து காவிரிக்காக உண்ணாவிரதம் வந்திருக்காங்க. எல்லாம் இல்லாம இருக்கு. அவங்க தமிழ்நாடு முழுக்க கொள்கைவர்கள் போயிருக்காங்க. எதுவுமே தெரியாம. நீங்க சொல்றது 80லாம் இல்ல, 2000ங்கள்ல கூட போராட்டங்கள்ல கலந்துருக்காங்க. கம்மி, அதாவது திமுக காரண மாதிரி எதிர்கட்சியா இருந்தது இல்லை. யாருமே இருக்க முடியாதுப்பா. இன்னைக்கும் ஏத்துக்கிறோம், திமுக கிட்ட ஒன்னே ஏற்கிறோம்னா மிகச்சிறந்த எதிர்கட்சினா அது திமுக. வெள்ள பாதிப்பு ஆளுங்கட்சியா இருக்கும் போது மிக தரங்கட்ட கேவலமான ஒரு கட்சினா அது திமுக. 2015 வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது கூட வாகனத்திலேயே வந்து மக்களை பார்த்துட்டாச்சும் போனாங்க. அதுவே விமர்சனமாச்சு. அது பெரிய வந்து ஒரு அபத்தமா பார்க்கப்பட்டுச்சு. என்னன்னா அந்த வாகனத்திலே, இந்த பரப்புரை வாகனத்திலே வந்து வாக்காளர் பெருமக்கள் பேசினது. அப்ப இல்ல வெளியே வந்தாங்கல்ல, அதையாச்சும் சொல்றேன் நான். அது நியாயமே படுத்த முடியாது. 2015 அவங்களோட செயல்பாடு வந்து முதலமைச்சர் கனவு காண்றேன். சரி, ஒரு கற்பனை தானே, காசா பணமா வச்சுக்கோ, கற்பனை வச்சுக்கோ. முதலமைச்சர் ஆயிட்டா என்ன பண்ணுவேன்? நீ ஒண்ணுமே கிடையாது, இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. வாக்கு விழுக்காடே என்னன்னு தெரியல. நீ இப்பயே வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னா நான் முதலமைச்சர் என்ன பண்ணுவேன்? முதலமைச்சர் நான் என்ன கேட்க போறேன்னா, இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும், தாவேக்கா வந்து ஆதரிக்க நினைக்கிறேன் ஒன்னு தான் கேட்க போறேன். தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சரா அந்த பக்கம் எம்பளை திம்பார்ல, தமிழ்நாட்டை எவ்வளவு பட்ஜெட்னா எம்பளை திண்டுவார் ருசி ஆனந்தையும். இந்த பக்கம் வந்து கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னா அது வந்து ஆதரவு வச்சா தமிழ் நல்லா வளர்த்து அருமையா இருக்கும். தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் வந்து இந்த பக்கம் புசி ஆனந்து, கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆதரவு நினைச்சுப்பாரு. தாவேக்காக ஓட்டு போடுங்க என்ன நமக்கு 8,86,080 மானை வளர்க்கணும். சிக்கல் என்னன்னா, நீங்க இதெல்லாம் தமிழ்நாடு ஏற்கனவே பார்த்துருச்சு. நீங்க ஏதோ ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி வந்து செஞ்சிருந்தா தெரியாதுன்னு சொல்லலாம். கமலஹாசன் ஒருத்தர் வந்து ஏற்கனவே நீங்க செஞ்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. லயலாமணி ஏதோ ஒரு இடைக்காலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துருக்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க அண்ணல் அம்பேத்கரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தாரு ஒன்று, அதோட நினைச்சிட்டு உட்காந்துட்டேன். அம்பேத்கரை வந்து இவங்க பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போனாங்க. விஜய் தான். ஆமா, நீங்க நம்ம திருமாவளவன் 1000 விமர்சனத்துக்கு நமக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா இருந்தாலும் திருமாவளவன் வந்து அண்ணல் அம்பேத்கர் எல்லா மேடையிலும் பேசினாலும் திருமாவளவன் தான் தமிழ்நாடு முழுக்க அண்ணல் அம்பேத்கர் கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு இந்தியாவோட ஒரு அடையாளங்களை ஒருத்தர். குறிப்பா 80கள் கடைசியில் எல்லாருக்கும் தெரியுங்க. 80கள் அம்பேத்கரை படிக்காதவங்களுக்கு, அம்பேத்கரை புரிஞ்சு கொள்ளாதவங்களுக்கு, அம்பேத்கர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அம்பேத்கர் ஒரு தலைவர் இருக்காருன்னு தெரியும். அம்பேத்கர் வந்து இப்ப தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு இந்த 1.5 ஆண்டுல கொண்டு போய் சேர்த்தாங்க தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் எவ்வளவு சிலைகள் இருக்குது, சிலைகள்னு பார்த்தாலே. அப்ப என்ன அடிச்சு விடுறாங்க. இந்த மக்கள் மேட நிகழ்ச்சியில அந்த தம்பி ரமேஷ் அவர் மனப்படம் பண்ணி கொண்டு போயிட்டார் போல இருக்கு. நமது தலைவர் தளபதி போகிற இடமெல்லாம் கட்டும் எழுச்சி அப்படின்னாரு. உடனே அசோக் சகோதரி வந்து எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே ஒரு நொடியில அவரால் தாங்க முடியல. எனக்கு என்னன்னா இதை சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் ஒரு நாள் டிவிகே ஸ்பேஸில் போய் அனானிமஸாக இருந்தேன். நீ சொன்ன மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார் லயலோமணி சொன்னார்ல, அம்பேத்கரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு. அதை சொல்லிட்டு ஒருத்தன் பேசுகிறான், என்னதான் அம்பேத்கர் வந்து டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் சட்டம் படித்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார்ல அப்படிங்கிறாங்க. டாக்டர் எந்த டாக்டர் தெரியல. இவனுங்களை தற்கொலைன்னு நிறைய பேர் எழுதுவாங்க. அப்பெல்லாம் சிந்திச்சிருக்கேன். ஆனா உண்மையில எனக்கு வந்து தற்கொலைங்கிற வார்த்தையில வந்து எப்பயும் ஒவ்வாமை உண்டு. ஏன்னா வந்து தற்கொலைங்கிறது ஒருத்தரோட அறியாமையை அளக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தரோட அறியாமையை வச்சு நம்ம எள்ளி நகையிடக்கூடாதுனால நான் அந்த வார்த்தை பயன்பாட்டை வந்து தவிர்ப்பேன். இது என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அரசியல் புரிஞ்சு வச்சுக்காங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் போய் அந்த கொடியை காட்டுறது, இல்லைன்னா ஒரு தேட்டரில் போய் கொடியை காட்டுறது, இல்லை அவன் இந்த மற்ற கட்சிக்காரனோட வாகனம் போகுதுன்னா அங்கே டிவிக்கேன்னு கத்துறது, இல்லை தலைக்கு மேலே துண்டெடுத்து சுற்றுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நேற்றைய தினம் நம்ம பேச்சு கொடுக்குற சமயத்தில் நேற்றைய தினம் வந்து அந்த எல்லாரையும் கைது பண்ணி ஒன்றை மண்டபத்தை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ தாவேக்காரங்களும் நிறைய வந்துட்டாங்க, வர்றப்ப அந்த பாதிக்கப்பட்டவங்க வர்றாங்க.
அவங்களை எவ்வாறு அணுகணும்னே தெரியல. வர்றவங்கள்ட்ட போய் கும்பிடுறாங்க. ஓட்டு போடுங்கம்மான்னு கேட்டாங்க. வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டாங்க. ஆமா, வாக்கு செலுத்துங்க போட்டு. அதாவது என்ன அணுகணும், அரசியல்னா என்னங்கிறது மேலேருந்து கீழே வரைக்கும் எவனுக்கும் தெரியல. அவன் ரீல்ஸ் போடுறதும், விஜய் வந்து துண்டை கீழே விழுந்த துண்டை தோல்ல போட்டாருன்னா அதே மாதிரி இவன் ஓடிக்கிட்டு துண்டை வாங்கி தோல்ல போட்டுக்கிட்டு அப்படிதான் பண்றாங்க ஒழிய அரசியல் என்னன்னே தெரியல இவங்களுக்கு சுத்தமா. எந்த அதாவது இப்படி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எதுவுமே தெரியாம ஒரு கூட்டம் வந்து இருக்குமான்னா அரசியல் படுத்தாம கூட்டம் இருக்கா இதுதான் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்து. அரசியலற்ற கூட்டம் அரசியலுக்கு வருது, அவங்க அரசியலுக்கு வர்றாங்க, அரசியல் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. இதுல கமலஹாசனாவது என்ன பண்ணாரு, கூட கொஞ்சம் இந்த ஐஏஎஸ் இந்த மாதிரி ஆட்கள் சம்பந்த, பாரதி கிருஷ்ணகுமார், பழகருப்பையா, பொன்ராஜ், ஒரு அறியப்படுற முகங்களா, அறியப்பட்டவங்க ஐஏஎஸ் பாடகர் ஸ்நேகன், ஒரு அறிவார்ந்த முகங்களா, ஏதாவது விவரம் தெரிஞ்ச ஆட்கள், பாடல் ஆசிரியர். சரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதாவது அறியப்பட்டவங்களா இப்ப வந்து மற்ற கட்சிகள்ல வந்து கட்சி எப்படி இருந்தாலும் வரலாற்று பின்பலம் கொண்ட கொஞ்சம் பேர் கொண்ட ஆட்களா இல்ல கருத்தில் சார்ந்த இந்த செறிவு கொண்ட ஆட்களா ஒரு 5 பேர் 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் கட்சிக்கு ஒருத்தர் சொல்லிடலாம். ஆனா இங்க பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் ஒருத்தர் இல்லையே. இப்ப தொலைக்காட்சி விவாதத்துல கூட அண்ணன் அப்பாஸ் வருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொன்னது மக்கள் நீதி மையத்துல அப்பாஸ் வருவாரு, நல்லா பேசுவாரு, பாயிண்டா கூட பேசுவாரு. இங்க ஒருத்தர் வராரு, எப்பா முடியல. முஸ்தபாவா நான் கூட போட்டேன், நீங்க தயவு செஞ்சு எல்லா வாரத்துக்கும் வாங்க, நீங்க ஒரு ஆளு போதும், அந்த பக்கம் உள்ள வந்து ஜானகிராமன் பார்த்துப்பாப்புல, நீங்க வெளில நீங்க பாத்துங்க, கதை முடிஞ்சிடும். அப்படிதான் இருக்கு தாவேக்கோட நிலைமை. திருமாவளவன் வந்து நேத்தும் இன்னைக்கும் கொஞ்சம் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில குறிப்பா கொஞ்சம் பொங்கி இருக்கிறாரு. அது என்ன, எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சிக்கல் வரும்போது என்ன நோக்கியே கேள்வி கேட்கறாங்க. அது அவங்களோட ஏற்கனவே பல முறை எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுற வேலையெல்லாம் இருக்குல்ல, என்ன நோக்கியே கேள்வி கேட்கறீங்க. இத இந்த முறை அந்த சொல்ல பயன்படுத்தல. இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலே உடனே ஒரு பயன்படுத்துறது வந்து ஒரு சாதி புத்தி அப்படின்னு சொல்லுவார். இந்த முறை எதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பொங்கி இருக்கிறாரு, ஆனா அந்த சொல்ல பயன்படுத்தாம தவிர்த்துருக்கிறாருன்னா, தமிழிசை அவங்க வந்து போய் கலந்துக்க முயற்சி செய்கிறாங்க. அவங்க வீட்டில் அப்படியே கைது செஞ்சு வைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க அதுக்கப்புறம் மெட்ரோவே பிடிச்சி போயிட்டாங்க போல், போயிட்டு கலந்துக்கிறாங்க. அங்கே வச்சு அவங்க இந்த கூட்டணியை பற்றியும் அண்ணன் திருமாவளவனை பற்றியும் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி கேள்வி எழுப்பினதை இவர்கிட்ட கேள்வி எழுப்பினதுக்கு கொந்தளிச்சிருக்கிறார். நீங்கள் எதுக்கு என்ன நோக்கி இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, உங்களை நோக்கி ஏன் கேட்கக்கூடாது, நீங்கள் எல்லாருக்குமான தலைவர் ஏற்கிறோம், எல்லாரும் அப்படி தான் பார்த்தோம். ஆனால் நீங்கள் தான் குறிப்பிட்டு என்ன சொல்கிறீங்க, எப்போவுமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அப்ப அந்த கேள்வி யாரா இருந்தாலும் உங்ககிட்ட வரதானே செய்யும். இது வந்து குறிப்பிட்ட சாதியினே இல்லை, யாரு செஞ்சிருந்தாலும் இந்த கேள்வி உங்ககிட்ட வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் முதிர்ச்சி உள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு உங்களை பார்க்குறாங்க. அப்போ அந்த கேள்வி வரதானே செய்யும். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி கடுமையான எதிர்வினை ஆற்றலைன்னா இந்த திருமாவளவனும் அவர் கட்சியை சேர்ந்தவங்களும் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? எதுக்கு அண்ணன் சீமான் இந்த மாதிரி பதில் எதுவும் சொல்லலை, எதிர்வினை ஆற்றல்னா கேள்வி கேட்பாங்கல்ல, அது சரிதானே. அது ஏன் உங்களை கேட்கவே கூடாதுன்னா, உங்களை கேட்க கூடாத அளவுக்கு நீங்க அப்போ பெரிய தலைவர். அது ஒரு 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 லாபகம். கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அதுக்கு உள்நோக்கம் கற்பிச்சு தப்பிச்சிடுறது. கூட்டணியை உடைக்க பாக்குறேன், கூட்டணி அவ்வளவு பலவீனமாக இருக்கு. கேள்வி கேட்டாலே கூட்டணி உடைச்சிடும். கூட்டணி உடைக்கிறாங்கன்னா இப்ப பொருள் இருக்குன்னா போட்டு உடைச்சிடலாம். கூட்டணி எப்படி போட்டு அடைய முடியும்? ஒண்ணு நீங்க வெளியேறணும், இல்ல அவங்க வெளியேற்றணும். ரெண்டுல எதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்ல. அவ்வளவு அப்படி மானம் கெட்டுதான் நீங்க இருக்கீங்கன்னு தான் எல்லாருக்கும் தெரியுது. அதான் சொல்றாங்க எல்லாரும். இப்போ தமிழிசை சொல்றதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு நீங்க அதை எதிர்த்துக்கோங்க. ஆனா எல்லாரும் தான் சொல்றாங்க. வெறும் தமிழிசையோ இல்ல பாஜக தரப்போ தான் சொல்றாங்களா என்ன? தமிழ் தேசிய தரப்பு சொல்லலையா? இல்ல மற்ற கட்சிகள் யாருமே சொல்லலையா? எல்லாரும் தான் கேள்வி எழுப்புறாங்க. இப்படி ஒரு மானங்கெட்ட கூட்டணி வேணுமா? ஏன் உங்க கட்சியில இருக்கிறவரே தானே மானங்கெட்ட கூட்டணின்றாரு. அப்ப இதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அண்ணன் திருமாவளவனும் கேட்கறது மிகச்சரி. இதை ஏன் வைகோ கிட்ட கேட்க மாட்டாங்கன்னா, வைகோ அவர் செல் பை டேட் முடிஞ்சிச்சு, அவர் எக்ஸ்பயர் ஆயிட்டாரு. ஐயா என்ன திரும்ப சொல்லி இருக்கிறாரு, தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். நான் என்ன சொல்றேன், அந்த நிலைப்பாட்டு வந்து நிலைப்பாடுங்கிறது ஒரு குறைந்தபட்சமான நேர்மை கொண்டது. ஏன்னா தான் எந்த பக்கமும் வெளிப்படையா சொல்லிட்டாரு. இந்த கலவன மேல நடுவன மாதிரியும் ஈஎம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரிலாம் அவங்க ஒப்பேத்தல சொல்லிட்டாரு. அப்ப தெரிஞ்சு போச்சு, நீ திமுக ஜாடுறா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து நாங்க உழைக்கும் மக்கள் பக்கம் நிற்கிறோம், திமுக பக்கம் நிற்கிறோம்னு இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு தான் ரொம்ப பிரச்சனை இருக்கு. இதுல இனி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் பேசல, விசிக ஏன் பேசல, மதிமுக ஏன் பேசலன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இவங்க யாரும் தனித்தனி கட்சிகள் கிடையாது, இவங்க எல்லாம் திமுகவோட கம்யூனிஸ்ட் அணி.
விசிக வந்து திமுகவோட ஆதித்தமிழர் பிரிவு, இப்படிதான் நீங்க வந்து அதை அணுகணுமே தவிர ஏன் இவங்க எல்லாம் இந்த பிரச்சனைக்கு பேசல அப்படின்னு கேட்கவே கூடாது. இவங்கெல்லாம் என்னைக்கோ திமுகவோட ஒரு அங்கமா மாறிட்டாங்க. அவங்களே அடிச்சு துரத்தினாலும் வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா கொள்கையெல்லாம் கைவிட்டுட்டு பிழைப்புவாதிகளா மாறிட்டாங்க. 6 சீட்டு கொடுக்குறியா, எனக்கு 4 எம்எல்ஏ கிடைக்கிறானா, 2 எம்பி கிடைக்கிறானா, நான் எப்பவும் அதிகாரத்திலே இருக்கிறேனா, அதுதான் முக்கியம். அதாவது சீட்டு வெள்ள தெரியும், தெரியாது, வாங்க தெரியும் எல்லா. அதாவது அதிமுகவோ திமுகவோ 2 பேரும் கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு பல கோடிகளை கொடுக்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு வேல்முருகன் இருக்காரு, 2024 தேர்தல் கரெக்டா சொன்னேன். எங்க அவர் இந்த பிரச்சனையில ஆளையா காணோம்? அது விடாது, நேரம் வரையும் ஒரு 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் உதாரணத்துக்கு வேல்முருகன் போன்றவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து சீட்டு வாங்குறது இல்லை, ஆனா ஆதரிச்சு பரப்புரை பண்றாங்க. ஆதரிச்சு பரப்புரை பண்றது திமுக பிரதிபலன் என்ன பண்ணுது, கொடுக்கறது நான் உட்காந்து. அதான் செய்தி. அதனால இங்க கூட்டணி கட்சிகளும் கொடுக்கப்படுது. ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு, அண்ணன் திரும்ப போறாங்க திமுக கூட்டணிக்கு அப்படின்னா அவங்க போட்டிருக்க சட்டையோட போனா போதுமா, இப்ப எல்லா சட்டம் கூட எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே அவங்க பண்ணி விட்டுருவாங்க. காசு தர்றப்ப இல்ல, அதை கடைசியில் அவங்களே தான் கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்றதை வெளிப்படுத்தி அவங்கள அம்பலப்படுத்தினதான் அதே திமுக தான். அது செஞ்சும் இப்ப 6 ஆண்டு கழிச்சு இவங்க மானங்கட்டு தான் அங்க இருக்கிறாங்கன்னும் போது இதுக்கு மேல என்ன இருந்தாலும் சுங்கம் தவிர்த்த சோழன் நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது. சரி ஓகே, சரி ஓகே. இறுதியா இன்னும் 3 பேரை பத்தி மட்டும் பேசிடலாம். 3 பேரா? ஆமாண்ணா, இந்த அருந்ததியர்களுக்காக இயக்கம் நடத்துறாங்கல்ல, ஜக்கையன், அதுக்கப்புறம் வந்து தமிழ் புலிகள் கட்சி பேரெல்லாம் தேவையா இப்போ? இல்ல அவங்களும் வரலையா, ஆளையா காணமேன்னு கேட்டேன். அவ்வளவுதான், வரல, அவங்களும் வரலப்பா. அதிகமான மட்டும்தான் பேரை சொல்லணும், எல்லாமே அல்லக்கைகள். சரி, எல்லாம் பேரை சொல்ல வேண்டிய அளவுக்கு இது கிடையாது. அதிகமான் மட்டும்தான் அதை வச்சுட்டு பிரதிநிதித்துவம்னு சீட்டை வாங்கிட்டு போட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவரை தான் முதன்மைப்படுத்தணும். வரமாட்டாங்க. இதுல எந்த சாதி இருக்கிறாங்கன்னு எல்லாருமே இது வரைக்கும் பார்த்த செய்திகள்ல உங்களுக்கு கிடைச்சது. ஆதி தொல்குடி மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து சாதியால் ஒடுக்கப்பட்டவங்க, இல்லை வர்க்கத்தால் ஒடுக்கப்பட்டவங்க, அவங்க தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த பதாகையிலே அருந்ததிங்கிற வார்த்தை இருக்குது. ஏன்னா அவங்க பெரும்பான்மை அவங்க தான் வந்து துப்புரப்பணி செய்கிறாங்க. அவங்களும் செய்கிறாங்க. இங்கே சென்னையை பூர்வீகமாக ரொம்ப காலமா சென்னையில வாழ்ற மக்களின் மைந்தர்களான யாரெல்லாம் ஆதி தமிழர்களான பறையர்களும் அதிக அளவுல அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இறுதியா இல்ல எந்த சாதி இருந்தாலும் சிக்கல் இல்லை. சிக்கல் அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் தான். அவங்க அந்த பணி செய்யறாங்க. அந்த பணியை ஒரு முறை நீங்க உங்க வீட்டுக்கிட்ட அந்த பக்கம் தாண்டி குப்பை இருக்கிற இடத்த தாண்டி போகும்போது மூக்கை பொத்திக்கிட்டு போவீங்க. அதை போய் எடுத்து போட்டு வண்டியில கொண்டு போய் போடுறாங்க. அப்படிதான் வேண்டாம். சாப்பிட்றப்ப கழிவறையை கற்பனை கூட பண்ண முடியாது. சாப்பிட்றப்ப கழிவறை கற்பனை பண்ண கூட நம்ம சாப்பிட முடியாது. அது நம்ம வந்து இடது கை வலது கைன்னு பிரித்து வச்சுருக்கோம். அவங்க இடது கை வலது கையெல்லாம் ஒன்றும் இல்லை, 2மே இடது கை தான். 2 கையிலுமே துப்புரம் பண்ணிச்சுறாங்க. கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க. கரெக்ட். இறுதியா அதாவது மஞ்சள் கலர்ல மனித கழிவு வந்து என்ன நிறத்துல இருக்குன்னு தெரியும். அதை பார்த்து பார்த்து பழகி போனவங்களுக்கு மஞ்சள் நிறத்துல எதை பார்த்தாலுமே அவங்க சாப்பிட முடியாது சொல்றாங்க. எவ்வளவு வலியான வார்த்தை. இப்ப இறுதியா யாரெல்லாம் இந்த மக்களுக்காக போராடுறவங்க, கட்சி நடத்துறவங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட போது இவங்க யாரும் வந்து நிற்கவே இல்லை. ஆனால் அந்த மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொன்ன அண்ணன் சீமான் தான் இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு கொடுத்தாரு. போராட்ட களத்திற்கு வந்தார், அந்த மக்களோட வழியை கேட்டறிஞ்சார். நேற்று அந்த மக்கள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்ட இடத்துலையும் அவர் தான் போய் பார்த்தாரு. மக்கள் தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக எங்கள் மாநில சுயாட்சி ஏற்கனவே அவங்க அடிக்கடி பேசுகிறத கொண்டு வந்தாங்க. ஆட்சியை சரியாக செய்யுங்க, அப்புறம் சுயாட்சியை பற்றி பார்ப்போம். கரெக்ட். கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி, வணக்கம்.